ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் புரோக்கிங் கம்பெனி நேமை ஏஞ்சல் ஒன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் அப்ளிகேஷன் எல்லா ஃபீச்சர்ஸும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பிராண்ட் நேம் மட்டும் ஏஞ்சல் ஒன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏஞ்சல் ஒன்னில் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் ட்ரேடர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுலேருந்து ட்ரேடிங் தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எகெயின் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் அண்டு மெசேஜில் வந்துருக்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். வந்திருக்கிற பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டெம்பரரி பாஸ்வேர்டு. அதை வச்சு நம்ம வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணணும். நியூ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ண நியூ பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எம்பின் வந்து க்ரியேட் பண்ணணும். எம்பின் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருந்ததுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மார்ஜின் ட்ரேட் ஃபெசிலிட்டி வந்து ஆப்ஷன் கேட்கும். அக்ரி கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கீழே ஃபோர்த் ஆப்ஷன் ஃபண்டுக்கு போய் அங்கே ஆட் ஃபண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட் அங்கே டைப் பண்ணி நெட் பேங்கிங், யூபிஐ, கூகுள் பே ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி ஆட் ஃபண்டு கொடுத்து நம்ம அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணுன்னா சேம் ஃபண்டில் போய் வித்ட்ராவல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்ன அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே டைப் பண்ணி நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் நம்மளுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ஸ்டாக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டார்ஸ் ஆட் பண்ணுவோம். நிஃப்டிக்கு கீழே ஆடுங்கிற ஆப்ஷனில் டாடா மோட்டார்ஸ்ன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணாமல் நம்மளுக்கு கேஷில் வந்து டாடா மோட்டார்ஸ் என்எஸ்சி, பிஎஸ்சின்னு ஓப்பன் ஆகும். நம்ம எப்போவுமே என்எஸ்சி வந்து செலக்ட் பண்ணுவோம். ஏன் என்எஸ்சினா வால்யூம் அதிகமாக வந்து என்எஸ்சியில் தான் ட்ரேட் ஆகும். அதை செலக்ட் பண்ணோம்னா ஸ்கிரிப்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிக்கும். வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்க வாட்ச் லிஸ்ட் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த வாட்ச் லிஸ்ட் வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஆட் வாட்ச் லிஸ்ட் கொடுத்து பேங்க்குன்னு டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு புது பேஜ் க்ரியேட் ஆகிரும். அங்கே போய் நம்மளுக்கு தேவையான பேங்க் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டீல் செக்டர் ஆட் பண்ணணும்னா ஸ்டீல்னு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டீல் எல்லாமே நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஸ்டாக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவையான ஸ்டாக்கை டாப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். டாடா மோட்டார்ஸில் ஒரு ட்ரேட் பண்ணுவோம். டாடா மோட்டார்ஸ் செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பிட் குவான்டிட்டி, ஆஸ்க் குவான்டிட்டி எல்லாமே இருக்கும். அது போக அதர் டீட்டெயில்ஸ், ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், சார்ட், ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்டாக் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி உள்ளே வந்தோம்னா சேம் பிட் குவான்டிட்டி, ஆஸ்க் குவான்டிட்டி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டுடே மார்னிங் ஓப்பன் ப்ரைஸ், டுடே ஹை ப்ரைஸ், டுடே லோ ப்ரைஸ், எஸ்டர்டே ஈவினிங் க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே டீட்டெயிலாக இருக்கும். அதுவும் எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிருக்குது எல்லாமே இருக்கும். ரெட் டு க்ரீன் லைன் ஒன்று இருக்கும். அது வந்து 52 வீக்ஸ் ஹை லோ, அதாவது லாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக்கோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ் என்னங்கிறது அங்கேயே இருக்கும். அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் இருக்கும். டெக்னிக்கல் வியூ எல்லாமே அந்த பேஜில் இருக்கும். பை செலக்ட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணலாம். பை செலக்ட் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி, எக்ஸாம்பிள் இப்போ 50 குவான்டிட்டி டைப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் லிமிட் 2 ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் உடனே பை பண்ணுறது. லிமிட்னா நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் வாங்குற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இப்போ 321 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ப்ராடக்ட் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். டெலிவரினா பிடிஎஸ்டி, பை டுடே செல் டுமாரோ, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாமே டெலிவரி. இன்ட்ராடே பார்த்திங்கன்னா சேம் டே பை பண்ணி சேம் டே செல் பண்ணுறது, ஷார்ட் செல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ட்ராடே. மார்ஜின் டெலிவரி வந்து லிமிட் யூஸ் பண்ணி வாங்குறது வந்து மார்ஜின் ட்ரேட். கீழே இருக்கிற வேலிடிட்டி, டிஸ்கோஸ் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. அது எதுவுமே டைப் பண்ண வேண்டாம். பை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பை பண்ணுங்கள்.
பெண்டிங் ஆர்டர்ஸில் வந்து ஸ்டாக் இருக்கும். ஒன்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆனதுமே கீழே வந்து எக்ஸிக்யூட்டட் ரிஜெக்டட் ஆர்டர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். அதில் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர், ரிஜெக்ட் ஆர்டர், கேன்சல் பண்ண ஆர்டர், சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிருந்ததுன்னா எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து அதில் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆனதுமே பொசிஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். அதாவது டாடா மோட்டர்ஸ் என்எஸ்சி இன்ட்ராடேயில் பை பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிறோம், இப்போ என்ன ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது, நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பேஜில் உங்களுக்கு இருக்கும். பை பண்ண டாடா மோட்டர்ஸ் ஸ்டாக்கை செல் பண்ணணும். பொசிஷனில் இருக்க டாடா மோட்டர்ஸ் செலக்ட் பண்ணி எக்ஸிஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் கொடுக்குறதுனா மார்க்கெட் ப்ரைஸில் கொடுக்கலாம், இல்லைன்னா லிமிட் செட் பண்ணி என்ன ப்ரைஸ் வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 325 நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா நம்மளோட செல் ஆர்டர் வந்து ரெடி ஆயிரும். எப்போ 325 ப்ரைஸ் வருதோ அப்போ வந்து நம்ம ஸ்டாக் செல் ஆயிரும். சப்போஸ் இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணணும் இல்லை மாடிஃபை பண்ணணும்னா அந்த டாடா மோட்டர்ஸை செலக்ட் பண்ணி மாடிஃபை ஆப்ஷனில் வேறு ப்ரைஸும் கொடுக்கலாம், இல்லை மார்க்கெட் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் செல் கொடுத்து ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஸ்டாக் வந்து செல் பண்ணதுமே உங்களுக்கு வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லி பொசிஷனில் காமிக்கும். அதாவது ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ், ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ், டோட்டல் ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே டீட்டெயிலாக காமிக்கும். ஷார்ட் செல்லிங் எப்படி பண்ணுறதுனா, நார்மலாக பாசிட்டிவ் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை லோ ப்ரைஸ்க்கு பை பண்ணிவிட்டு ஹை ப்ரைஸ்க்கு செல் பண்ணுவோம். இதுவே ஷார்ட் செல்லிங்கில் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆகும். அப்போது ஹை ப்ரைஸ்க்கு ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு லோ ப்ரைஸில் பை பண்ணணும். ரிவர்ஸில் செல் பண்ணிவிட்டு பை பண்ணுற மெத்தட் தான் ஷார்ட் செல்லிங். எக்ஸாம்பிளாக அசோக் லைலண்ட் ஸ்டாக்கில் ஒரு ஷார்ட் செல் பண்ணுவோம். ஸ்டாக் ஓப்பன் பண்ணி செல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி போட்டு இன்ட்ராடே செலக்ட் பண்ணிவிட்டு செல் கன்ஃபார்ம் செல் கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆகிரும். அசோக் லைலண்ட் ஸ்டாக் இன்ட்ராடே நெட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா -10 காமிக்கும். ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து நம்ம செல் பண்ண ப்ரைஸ் காமிக்கும். இதுவே வந்து ஸ்டாக் கீழே இறங்குது 124, 123, 22, 20 இப்படி கீழே இறங்க நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்போ எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்து என்ன ப்ரைஸ் வேணுமோ அந்த ப்ரைஸ் போட்டு நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். அதாவது ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டாபிக் டெலிவரியில் ஸ்டாக் பை பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கை எப்படி டெலிவரி ஸ்டாக்கை செல் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெல் வந்து நம்ம பை பண்ணலாம். டெலிவரியில் 10 ஸ்டாக் நம்ம பை பண்ணி எப்படி நெக்ஸ்ட் டே செல் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பெல் ஓப்பன் பண்ணி பை பட்டன் கிளிக் பண்ணி குவான்டிட்டி 10 கொடுத்து பை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே ஸ்டாக் நம்ம பொசிஷனில் இருக்கும். பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பெல் எவ்வளோ குவான்டிட்டி என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கிறோன்னு நம்மளுக்கு இங்கே காமிக்கும். சேம் டைம் ஸ்டாக் டெலிவரி பர்ச்சேஸ் ஆனதுமே உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பெல் 10 குவான்டிட்டி என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் வந்துடும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோவில் இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே இருக்கும். பொசிஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படியே கிளியர் ஆயிரும். உங்களுக்கு பை பண்ணி வச்சுருக்கிற பெல் ஸ்டாக்கை வந்து நெக்ஸ்ட் டேவோ நெக்ஸ்ட் வீக் இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ நம்ம செல் பண்ணணும்னா போர்ட்ஃபோலியோக்குள்ளே போய் பெல் ஸ்டாக்கை கிளிக் பண்ணி செல் கிளிக் பண்ணோம்னா குவான்டிட்டி 10 கொடுத்துட்டு என்ன ப்ரைஸ் வேணுமோ அந்த ப்ரைஸ் கொடுத்து ப்ராடக்ட் டைப் கொடுத்தோம்னா ஒன் டைம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போகும். ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டிபின் நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிபினை வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு டிபின் இல்லை, அந்த டிபின் என்ன யூசேஜுங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்ணில் சொல்கிறேன். டிபின் வெரிஃபிகேஷனில் வந்து டிபினை போட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா டிபின் வெரிஃபைட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஸ்டாக் செல் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் செல் கொடுத்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி பொசிஷனுக்கு வந்துடும். பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பெல் டெலிவரி -10 குவான்டிட்டி ஆவரேஜ் ப்ரைஸ் என்னங்கிறத காமிக்கும். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ப்ரைஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போனாலும் கீழே போனாலும் இந்த ப்ராஃபிட் லாஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். போர்ட்ஃபோலியோவில் ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் நம்ம பை பண்ண ப்ரைஸ் இருக்கும், இங்கே நம்ம செல் பண்ண ப்ரைஸ் இருக்கும். இதோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக எண்ட் ஆஃப் த டே நம்ம லெஜரில் வந்து கிரெடிட் கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருந்ததுனால அதை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டாம். ஒன்ஸ் நம்ம செல் கொடுத்து இங்கே பொசிஷனில் வந்ததுமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அங்கே 0 ஆயிரும். நெக்ஸ்ட் டே இந்த ரோவே இருக்காது, கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். ஸ்டாப் லாஸ்னால் நம்ம ஸ்டாக் பை பண்ணதுக்கப்புறம்
அது சப்போஸ் நெகட்டிவில் போகுது, மைனஸில் போகுது அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் லாஸோட நம்ம அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு வெளில வரக்கு ப்ரீ ஆர்டராக முன்னாடியே நம்ம செட் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டாப் லாஸ். எக்ஸாம்பிளாக 65 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணுறோம். செல் ஆர்டரு 5 ரூபா ப்ராஃபிட்டாக 70க்கு ப்ரீ ஆர்டராக போட்டு வச்சிடலாம். ஸ்டாப் லாஸ் ஆர்டரு 5 ரூபா லாஸில் 60க்கு செட் பண்ணணும். நார்மலாக ரன்னிங்கில் போயிட்டு இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கீழே செல் ஆர்டர் போட்டால் உடனே ஆர்டரு எக்ஸிக்யூட் ஆயிரும். அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 60க்கு நம்ம செல் ஆர்டர் போட்டோம்னா உடனே 65க்கு ஆர்டர் வந்து செல் ஆயிரும். அப்போது 60க்கு வரும்போது மட்டும் நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி ஆர்டர் போடணும். அந்த மாதிரி ஆர்டர் போடுறதுக்கு தான் நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் யூஸ் பண்ணுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ்க்கு நியரஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி போடணும். இப்போ ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் நம்ம 60 போடுறோம்னா ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 60.15 நியரஸ்ட்டாக போட்டு வைக்கணும். இப்போ பை பண்ண ப்ரைஸ்லேருந்து 65லேருந்து ஸ்டாக் டவுன் ஆகி 64, 63, 62, 61 கீழே வரும்போது நம்ம போட்டு வச்சுக்க ட்ரிகர் ப்ரைஸ் 60.15 வரும்போது நம்ம ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகி ரெடி ஆகிரும். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் 60 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவோம். பெல் ஸ்டாக்கில் ஒரு லைவ் ட்ரேட் பண்ணுவோம். பெல் செலக்ட் பண்ணி 50 குவான்டிட்டி கொடுத்துட்டு ப்ரைஸ் கொடுத்துட்டு இன்ட்ராடே செலக்ட் பண்ணி பை கன்ஃபார்ம் பை கொடுத்து ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். ஸ்டாக் பர்ச்சேஸ் ஆனதும் பொசிஷனில் வந்துடும். பொசிஷனில் இருக்கிற பெல் ஸ்டாக்கை கிளிக் பண்ணி பாட்டமில் ஸ்டாப் லாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸை செலக்ட் பண்ணி உள்ளே வந்து குவான்டிட்டி 50 கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்கணுமோ அந்த ப்ரைஸை வந்து ப்ரைஸில் டைப் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 60. ட்ரிகர் ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ்க்கு நியரஸ்ட் ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ப்ரைஸ் கொடுக்கணும். அப்போது ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 60.15 கொடுத்து செல் கன்ஃபார்ம் செல் கொடுத்தோம்னா ஆர்டர் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ரெடியாக பெண்டிங் ஆர்டரில் வந்து க்யூவில் நிற்கும். சேம் பொசிஷனில் போய் பெல் ஓப்பன் பண்ணி எக்ஸிட் கொடுத்து நம்ம ப்ராஃபிட் ஆர்டர் 70க்கு போட்டு வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் 60க்கும் ப்ராஃபிட் ஆர்டர் 70க்கும் ரெண்டுமே பெண்டிங் ஆர்டர்ஸில் வந்து க்யூவில் இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டுமே எப்போ வேணுமோ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணணும். இல்லை ப்ராஃபிட் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணணும். பொசிஷன் கன்வெர்ட். நார்மலாக நம்ம இன்ட்ராடேயில் எடுக்கிற ஸ்டாக்கு நம்ம நினச்ச அளவுக்கு மேலே போகலை, இல்லை லாஸ் ஆகுது, இல்லை இன்னும் 2 days கழிச்சு அந்த ஸ்டாக் நல்ல ப்ரைஸுக்கு போவான் மேலே போவான் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம இன்ட்ராடேயில் எடுத்த ஸ்டாக்கை வந்து மார்ஜினுக்கும் டெலிவரிக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியா புல்ஸ் இன்ட்ராடே 25 குவான்டிட்டி நான் இன்ட்ராடேயில் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் வந்து மார்ஜினில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்தியா புல்ஸை கிளிக் பண்ணி கீழே பாட்டமில் கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ப்ராடக்ட் டைப் மார்ஜின் இல்லைனா டெலிவரின்னு இருக்கும். எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி, எக்ஸாம்பிளுக்கு 15 கொடுத்து கன்ஃபார்ம் கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 குவான்டிட்டி மட்டும் மார்ஜினில் கன்வெர்ட் ஆகிரும். பேலன்ஸ் 10 வந்து இன்ட்ராடேலேயே இருக்கும். இப்போ பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் கீழே மார்ஜின் 15 குவான்டிட்டி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் இன்ட்ராடே 10 குவான்டிட்டி இருக்கும். நம்ம எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டி மட்டும் கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேலன்ஸ் 10 குவான்டிட்டி நான் கன்வெர்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி 10 குவான்டிட்டி கொடுத்து கன்வெர்ட் கொடுத்தேன்னா டோட்டலாக 25 குவான்டிட்டியும் எனக்கு வந்து மார்ஜினுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் இது நீங்கள் இன்ட்ராடேயில் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் கன்வெர்ட் போயிட்டு குவான்டிட்டி கொடுத்து இன்ட்ராடே செலக்ட் பண்ணி கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு வந்து இன்ட்ராடேக்கு கன்வெர்ட் ஆகிரும். ஸ்டாக் வந்து இன்ட்ராடேலுக்கு தான் மார்ஜினில் இருக்குது தான் நம்ம செக் பண்ணுறது. அந்த கம்பெனி நேம் கீழே இன்ட்ராடே மார்ஜின் சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஆப்ஷன்ஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் ஆப்ஷன் இதை பற்றி பேசிக் மட்டும் சொல்கிறேன். இதில் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரி, அதாவது எவ்ரி தேர்ஸ்டே வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆயிரும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட் அண்ட் மந்தோட அந்த ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி ஆயிரும். எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க டேட் அண்டு மந்த் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். நிஃப்டி இப்போ 5950 இருக்குது. நார்மலாக நிஃப்டின்னு டைப் பண்ணால் இப்போ இருக்கிற 5950க்கு கீழே 750 பாயிண்ட்டுக்கும் மேலே 750 பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரைக் இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி 22 ஜூலை. அதில் 5150 கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் இருக்கும். 15150 ஸ்டார்ட் ஆகி 50 பாயிண்ட்டாக ப்ளஸ் ஆகி 4700 வரைக்கும் 22 ஜூலையோட எல்லா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இருக்கும். அதுக்கு கீழே போனால் சேம் அது மாதிரியே 29 ஜூலையோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 15150 ஸ்டார்ட் ஆகி 14700 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி திஸ் மந்த், நெக்ஸ்ட் மந்த், ஃபால் மந்த்னு 3 மந்தோட ஸ்ட்ரைக்கு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்ட்ரைக் வேணும்னா டைரெக்டாக அதை டைப் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளாக நிஃப்டி 14500 செப்டம்பர்னு டைப் பண்ணால் செப்டம்பர் மந்தில் இருக்கிற 14500ஓட எல்லா கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்துடும். அதில் எது வேணுமோ நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே மந்த் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் வெறும் 15900 டைப் பண்ணால்
15900 இருக்கிற 3 months ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் இருக்கிற எல்லா தேர்ஸ்டேவோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் வந்துடும் நம்மளுக்கு. இப்போது நிஃப்டி 15900 ஆகஸ்ட் 5ஆம் தேதியோட கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இதோட ப்ரீமியம் 188.45 ரூபா. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். கரண்ட் மந்தோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்தோட சேம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் மந்தோட ப்ரீமியம் இன்னும் அதிகமாக இருக்கும். டைம் பீரியட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். பை கிளிக் பண்ணால் லாட் சைஸ் 15 இருக்கும். அதாவது நிஃப்டி எல்லாமே லாட் சைஸ் வந்து 50 தான். ப்ரீமியமில் 1 ரூபி சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு 50 ரூபீஸ் ப்ராஃபிட் லாஸில் வரும். ப்ராடக்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே கேரி ஃபார்வர்டுன்னு இருக்கும். இன்ட்ராடே சேம் டே பர்ச்சேஸ் பண்ணி சேம் டே செல் பண்ணுறது இன்ட்ராடே. கேரி ஃபார்வர்ட்னா ஸ்ட்ரைக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட் அண்டு மந்த் வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். இப்போ ஜூலை மந்த், பட் நாம் எடுத்துக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5. அப்போது அந்த ஆகஸ்ட் 5 வரைக்கும் நாம் இதை ஹோல்டு பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் சேம் வீக்லி எக்ஸ்பைரி, ஸ்ட்ரைக்கில் இருக்கிற டேட் மந்தோட எக்ஸ்பைரி ஆகிரும். அது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். பட் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் 35,800. இப்போ இருக்கிற 35,800 கீழே 1,700 பாயிண்ட்டுக்கும் மேலே 1,700 பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரைக் இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கும். பேங்க் நிஃப்டின்னு டைப் பண்ணால் கம்மிங் எக்ஸ்பைரி 22 ஜூலை. அதில் 34,100 கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஸ்டார்ட் ஆகி 100 பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி 37,600 வரைக்கும் 22 ஜூலையோட ஸ்ட்ரைக் இருக்கும். நெக்ஸ்ட்டு 29 ஜூலையோட ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆகும். சேம் 22 ஜூலை மாதிரியே பேங்க் நிஃப்டியும் திஸ் மந்த் நெக்ஸ்ட் மந்த் 4 monthsனு 3 monthsோட ஸ்ட்ரைக் இருக்கும். சப்போஸ் டைரெக்டாக ஏதாவது ஸ்ட்ரைக் வேணும்னா நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளாக 35,500 செப்டம்பர்னு டைப் பண்ணால் 35,500 செப்டம்பரில் இருக்கிற எல்லா காலும் புட்டும் வந்துடும். வெறும் 35,000 மட்டும் டைப் பண்ணால் 3 monthsோட எல்லா காலும் புட்டும் வந்துடும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கை கிளிக் பண்ணுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இருக்கும். டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். பை கிளிக் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் 25. அப்போது ஒரு லாட் வாங்கினா ப்ரீமியமில் 1 ரூபி சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு 25 ரூபா ப்ராஃபிட் லாஸில் வரும். ப்ராடக்ட் டைப் இன்ட்ராடே கேரி ஃபார்வர்ட். இன்ட்ராடே சேம் டே பை பண்ணி சேம் டே செல் பண்ணுறது. கேரி ஃபார்வர்ட் ஸ்ட்ரைக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஆப்ஷன் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸ்டாக் ஆப்ஷன்லையும் திஸ் மந்த் நெக்ஸ்ட் மந்த் 4 months 3 monthsோட கான்ட்ராக்ட் இருக்கும். ஒவ்வொரு மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி எவ்ரி வீக் எக்ஸ்பைரி ஆகாது. ஸ்டாக் ஆப்ஷனில் ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரைக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அந்த கம்பெனியோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் BHEL. இது பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் ஸ்டாக். ஸோ இதோட ஸ்ட்ரைக்குக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்குக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவே RBL பேங்க் 200 rupees ஸ்டாக். ஸோ இதோட ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபா இருக்கும். இன்ஃபி 1500 ரேஞ்ச் ஸ்டாக். ஸோ இதோட ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees இருக்கும். ஸோ ஸ்டாக் ஆப்ஷனில் ஸ்ட்ரைக்குக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அந்த கம்பெனியோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் எல்லாமே ஒவ்வொரு மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி ஆகும். எக்ஸாம்பிள் RBL பேங்க் ஜூலை மந்தோட லாஸ்ட் வியாழக்கிழமை ஜூலை 29. ஆகஸ்ட் மந்தில் ஆகஸ்ட் 26. செப்டம்பர் மந்தில் செப்டம்பர் 30. இப்படி மந்தோட எவ்ரி லாஸ்ட் தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி ஆகும். ஸ்டாக் ஆப்ஷனில் ஒவ்வொரு கம்பெனியோட லாட் சைஸ் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் RBL பேங்கோட லாட் சைஸ் 2,900. அப்போது ப்ரீமியமில் 1 ரூபி சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் லாஸில் 2,900 சேஞ்ச் ஆகும். BHEL லாட் சைஸ் 10,500. அப்போது இதோட ப்ரீமியமில் 1 ரூபி சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் லாஸில் 10,500 சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி தான் ஸ்டாக் ஆப்ஷனில் ஒவ்வொரு கம்பெனியோட லாட் சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரைக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அந்த கம்பெனியோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கமாடிட்டியில் கோல்டு, சில்வர், காப்பர், ஜிங்க், நிக்கல், லெட், அலுமினியம், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸ்னு இன்னும் நிறையா இருக்குது. ஒவ்வொரு கமாடிட்டி ப்ராடக்ட்டும் வேறு லாட் சைஸில் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்லேயே மெகா மினின்னு டிஃப்ரெண்ட் லாட் சைஸும் இருக்கும். எக்ஸாம்பிள் சில்வர் மெகாவில் பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் 30. இதுவே சில்வர் மினியில் லாட் சைஸ் 5. சில்வர் மைக்ரோவில் லாட் சைஸ் 1. இந்த மாதிரி சில்வர்லேயே டிஃப்ரெண்ட் லாட் சைஸில் இருக்கும். கமாடிட்டி மந்த்லி எக்ஸ்பைரி. பட் ஒவ்வொரு கமாடிட்டி ப்ராடக்ட்டும் வேறு டேட்டில் எக்ஸ்பைரி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். கமாடிட்டியும் 3 monthsோட கான்ட்ராக்ட் ட்ரேடிங்க்கு அவைலபிளாக இருக்கும். கமாடிட்டி வேர்ல்டு மார்க்கெட் பேஸ் பண்ணி
ட்ரேட் ஆகும். கமாடிட்டி ட்ரேடிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to நைட் 11:30 வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி 12 o'clock வரைக்கும் இருக்கும். பேஸ் மெட்டல்னு சொல்கிற காப்பர், ஜிங்க், நிக்கல், அலுமினியம்லாம் ஆஃப்டர்நூனில் வந்து நல்ல மூவிங்கில் இருக்கும். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஈவினிங் 6 o'clock மேலே நல்ல மூவிங்கில் இருக்கும். நார்மலாக கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸில் மென்ஷன் பண்ணிக்க டேட்டில் எக்ஸ்பைரி ஆகும். பட் அக்ரி ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி தான். பட் அதில் ரிஸ்க் நிறையா இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிபின் வந்து டெலிவரி ஸ்டாக்கை செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்கிறேன். POA CDSL சப்மிட் பண்ணியிருந்தோம்னா இந்த டிபின் கேட்காது. பட் இப்போ ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டில் டிஜிட்டல் அக்கௌண்ட்டாக ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுனால டிபின் யூஸ் பண்ணி டெலிவரி ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவே நம்ம வந்து POA சப்மிட் பண்ணிட்டோம்னா இந்த டிபின் வந்து கேட்காது. சப்போஸ் டிபின் இல்லாமல் நார்மலாக ஸ்டாக் செல் பண்ணணும், ஸோ POA சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு POA அண்டு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். எக்ஸாம்பிளாக போர்ட்ஃபோலியோவில் ஏதோ டெலிவரி ஸ்டாக்கை செல் பண்ணுவோம். பெல் ஓப்பன் பண்ணி செல் கிளிக் பண்ணிங்கன்னா 1 step வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்ட்டு வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட டிபின் இருந்ததுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணி போய்க்கலாம். இல்லைன்னா ரீஜெனரேட் டிபின் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் டிபின் மொபைலுக்கு வந்துடும். அந்த டிபின்னை என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை போட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் டிபின் வெரிஃபைன்னு வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஸ்டாக் செல் பண்ணுற மாதிரி ஸ்டாக் செல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணுற டிபினை 2 to 3 months யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஸ்டாக் செல் பண்ணணும்னா மறுபடியும் நம்ம அந்த டிபினை போட்டு வெரிஃபை கொடுத்து OTP வெரிஃபை கொடுத்து நம்ம ஸ்டாக் டெய்லி செல் பண்ணிக்கலாம். இதுவே இப்படி வராமல் ஜென்ரேட் டிபின் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் BOID PAN நம்பரை போட்டு நெக்ஸ்ட் கொடுத்து OTP வரும். அந்த OTP போட்டிங்கன்னா டிபின் மொபைலுக்கு வந்துடும். BOIDங்கிறது உங்கள் DPID. உங்கள் ஏஞ்சல் புரோக்கிங் ஆப்பில் லெஃப்ட் டாப்பில் கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் போய் உங்கள் DPID என்னன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டாக் பிளெட்ஜிங்னா நம்ம டெலிவரியில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்குக்கு ஸ்டாக் கேட்டகரி பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கிடைக்கும். அந்த மார்ஜினை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வந்து பிளட்ஜ் பண்ணணும். ஸோ ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணிட்டோம்னா நாம் அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜினை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபண்ட் பேஜில் ஹோல்டிங்ஸ் பேஸ் பண்ணி 44,769 ரூபா எக்ஸ்ட்ரா மார்ஜின் கிடச்சிருக்குது. பட் அதில் 35,000 யூஸ் பண்ணனால இன்னும் 9,484 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா மார்ஜின் வேணும்னா டாப்பில் ப்ளட்ஜ் ஹோல்டிங் செலக்ட் பண்ணுங்கள். அடிஷ்னல் எலிஜிபிள் மார்ஜின் எகெயின்ஸ்ட் ஹோல்டிங் சொல்லிட்டு ஒரு 17,000 இருக்குது. அப்போது இன்க்ரீஸ் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். கீழே க்ரியேட் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் மெயில் ஐடிக்கும் ப்ளட்ஜிங் ரெக்வஸ்ட் வரும். மெசேஜில் வந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பேன் கார்டு நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டு என்னென்ன ஸ்டாக் ப்ளட்ஜ் பண்ண ரெக்வஸ்ட் கொடுத்தோமோ அந்த ஸ்டாக் எல்லாமே செலக்ட் பண்ணி ஜென்ரேட் OTP கொடுத்தோம்னா மொபைலுக்கு OTP வரும். அந்த OTP டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ½ hour உங்களுக்கு வந்து லிமிட் இன்க்ரீஸ் ஆயிரும்.